வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல 2025 தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் ராஜா யாரு, முதல் நாள்ல அதிக வசூல் வேட்டை நடத்திய டாப் 5 தமிழ் திரைப்படங்கள் எதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். முதல் இடத்துல குட் பேட் அக்லி. அஜித் ஹீரோவா நடிச்சு அவரோட தீவிர ரசிகரும் இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல வந்த இந்த படம் மசாலா சீன்ஸ் மற்ற படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாமே ரசிகர்களை குஷியாக்கிச்சு. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாள்ல 28 கோடி ரூபாய் வசூலிச்சுது. அது மட்டும் இல்லாம மொத்தமா 246 கோடிக்கு மேல வசூலிச்சு 2025 பாக்ஸ் ஆபீஸ் ராஜாவா ஜொலிக்குது. 2வது இடத்துல விடாமுயற்சி. அஜித் குமாரும் மகிழ் திரும்பியும் இணைஞ்ச இந்த படத்துல த்ரிஷா ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. படப்பிடிப்பு லேட், ரிலீஸ் லேட்னு பல தடைகளை தாண்டி 2025 பிப்ரவரி 6 வெளியான இந்த படம் முதல் நாள்ல 25.5 கோடி ரூபாய் வசூலிச்சுது. ஆனா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்லா பூர்த்தி பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. மொத்தமா 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வின்னு சொல்றாங்க. 3வது இடத்துல ரெட்ரோ. சூர்யாவோட கங்குவா எதிர்பார்த்த வெற்றியே கொடுக்கல. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் இயக்குன ரெட்ரோ செம ஓபனிங் கொடுத்துச்சு. கலவையான விமர்சனம் வந்தாலும் தமிழ்நாட்டுல முதல் நாள்ல 14 கோடி ரூபாய் வசூலிச்சு பரபரப்பை கிளப்பிச்சு. 4வது இடத்துல டிராகன். இளைஞர்களை செம்மையா கவர்ந்த இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. கயாடு லோகர், அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. முதல் நாள்ல இந்த படம் 5.75 கோடி ரூபாய் வசூலிச்சு, அது மட்டும் இல்லாம மொத்தமா 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணி செம்ம மாஸ் ஹிட் அடிச்சது. 5வது இடத்துல இருக்கிறது மதகஜ ராஜா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு ஆச்சரியப்படுத்தின இந்த படத்துல விஷால், சந்தானம், ஆர்யா, அஞ்சலி, வரலட்சுமி நடிச்சிருந்தாங்க. சுந்தர்சி இயக்குன இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டு பண பிரச்சனையால ரிலீஸ் ஆகல. 2025 ஜனவரி 12 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள்ல 3.20 கோடி ரூபாய் வசூலிச்சு ஷாக் கொடுத்துச்சு. மொத்தமா 63 கோடி ரூபாய் வசூலிச்சதா சொல்றாங்க. 2025 முதல் நாள்ல வசூல்ல சாதனை படைச்ச டாப் 5 தமிழ் படங்களை பத்தி பார்த்தோம். லேக்க நடிச்ச குட் பேட் அக்லி படம் இந்த லிஸ்ட்ல ராஜாவா ஜொலிக்குது. இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? பாக்ஸ் ஆபீஸ்ல இனி யார் ஆட்டம் காட்ட போறாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.